ஹாய் வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்க ராஜேஷ். ஸோ இன்னைக்கு என்ன படம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீண்ட நாட்களா நம்ம எதிர்பார்த்த சுந்தர் சியோட நடிப்புலையும் நம்ம வடிவேலோட கோம்போலையும் வெளிவந்த கேங்கர்ஸ் அப்படிங்கிற படத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி சுந்தர் சியும் வடிவேலோட காம்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு? தலைநகரம், வின்னரு, நகரம், ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அடுக்கடுக்கா. அப்படி நம்ம பார்த்து ரசிச்ச ஒரு காம்போ இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்னத்த சொல்றதுங்க? நான் என்ன சொல்றது? அப்படி ஒரு எதிர்பார்ப்புல போனா இவங்க என்ன படம் எடுத்து வச்சிருக்காங்க? படத்துல பாத்தீங்க அப்படின்னா, இந்த படத்தோட கதை கேத்தரின் தெரசா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு பொண்ணு வந்து என்ன திடீர்னு காணாம போயிருது. அந்த காணாம போன பொண்ணை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. வேற விதமா என்னென்னமோ முயற்சியிலாம் தேடுறாங்க. இதுக்கிடையில என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்கூல்ல சுந்தர் சி ஒரு பிடி மாஸ்டரா வந்து சேர்றாரு. ஆல்ரெடி ஒரு பிடி மாஸ்டரா வடிவேலு வேற இருக்காரு. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சம்பவம் வந்து ரொம்ப பரபரப்பான உடனே சுந்தர் சி என்ன பண்றாரு அப்படின்னா, சரி நானும் உங்களோட சேர்ந்து ஜாயின் பண்ணி இந்த சம்பவத்துக்கு வந்து யாரு காரணம், இந்த பொண்ணு உண்மையிலே மிஸ் ஆயிருச்சா இல்ல வேற எங்கேயும் போயிருச்சா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கப்பா அப்படிங்கிறதுக்கான விடை தான் இந்த படம் கேங்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இது காமெடி படம்னு முதல்ல ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஆனா இது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மசாலா படம், கமர்ஷியல் படம் எப்படி இருக்கும் அது மாதிரி எடுத்து வச்சிருக்கானுங்க. ஃபைட்டு, அதுக்கடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா த்ரில்லிங்கு இப்படி போயிட்டு இருக்கு. என்னடா நம்ம தியேட்டர்ல காமெடி படம் தானே உள்ள வந்தோம், போஸ்டர்னா அப்படிதானே நான் ஒட்டி இருந்தேன், எந்த ஒரு ஆக்ஷன் சீனுமே போஸ்டர்ல நான் பார்க்கலையேடா, இங்க என்னடா சம்பந்தமே இல்லாம வந்து காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்து சம்பந்தமே இல்லாம ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓடிட்டு இருக்கு. சரி செகண்ட் ஹாஃப் ஆவது வந்து என்ன அப்படின்னு கேட்டா வடிவேலோட ஒரு கோம்போ பின்னி பெடல் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, செகண்ட் ஹாஃப்ல காமெடிங்கிற பேர்ல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளால சிரிக்கவே முடியல. இதுதான் உண்மை மக்களே. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கடந்த 10 வருடத்துக்கு அப்புறம் வடிவேலு வந்து சரி இந்த படத்துல ஒரு கம்பேக் கொடுப்பாருன்னு சொல்லி நம்மளும் ஒவ்வொரு படமா பாக்குறோம். ஆனா எந்த படத்திலுமே அவர் வந்து என்ன அப்படின்னு கேட்டா கம் பேக்கா தான் போயிட்டு இருக்காரு ஒளிஞ்சு பேக் கொடுத்த மாதிரி, ரிட்டர்ன் கொடுத்த மாதிரி வந்து தெரியல. ஏன்னா காமெடி படத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சீன் வந்து எனக்கு வந்து சிரிப்பு வரும், இன்னொரு சீன் வந்து மற்றவங்களுக்கு சிரிப்பு வராது. சில பேர் வந்து நிறைய பேர் சிரிக்கிற சீனுக்கு சில பேருக்கு வந்து சிரிப்பு வராது. இந்த மாதிரி காமெடி படங்கிறது வந்து என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே சிரிக்க வைக்கணும். ஆனா இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சீரியஸா படம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பேரும் என்னடா இது மிரட்டி விட்டாங்க, ஃபைட்டு மிரட்டி விட்டாங்கிற மாதிரி அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. சரி செகண்ட் ஹாஃப் எப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற விதமான ஒரு ஜேர்னல்ல கொண்டு போய் கடைசி வரைக்கும் காமெடி இல்லை அப்படிங்கிற மாதிரி படத்தை முடிச்சு விட்டாங்க. படமும் முடிஞ்சிருச்சு. ஆடியன்ஸ் தான் சோகத்தோட வெளியில வராங்க. ஸோ இதுதான் வந்து கேங்கர்ஸ் படத்தோட நிலைமை. ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தாலும் எல்லாத்தையுமே வீணடிச்சிருக்காப்புல நம்ம சுந்தர் சி. இது வந்து ஒரு கமர்ஷியல் படம், ஆனா இது காமெடி படம் கிடையாது. பக்கா கமர்ஷியல், ஒரு த்ரில்லிங், ஒரு விறுவிறுப்பு, ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் இப்படின்னு சொல்லி நிறைய ஜேனரை நம்ம சுந்தர் சி உள்ள புகுத்து எடுத்திருக்காரு. அதனால இது வந்து வடிவேல வச்சனால நம்ம இது காமெடி படம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.